Hi, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாடா ஏஸ் ஹெச்டி ப்ளஸும் அசோக் லேலண்ட் சாத்தியும் தான் பார்க்க போகிறோம். இப்போ டாடா ஏஸை பொறுத்தவரை 800 சிசி டைக்கார் என்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் 1478 சிசி என்ஜின் கொடுத்துருக்காங்க. டாடா ஏஸ் ஹெச்டி ப்ளஸ் 2 சிலிண்டர் என்ஜின் தான். சாத்தியை பொறுத்தவரை 3 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர்னு எடுத்துக்கிட்டோன்னா டாடா ஏஸை பொறுத்தவரை 34 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. சாத்தியை பொறுத்தவரை 45 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா டார்க்கை பொறுத்தவரை டாடா ஏஸில் 85 நியூட்டன் மீட்டரில் இருக்குது. சாத்தியை பொறுத்தவரை 115 நியூட்டன் மீட்டரில் இருக்குது. மற்றபடி விஷயங்கள் எல்லாமே எமிஷன் நாம்ஸ் BS 6.2 பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பொல்யூஷன் ஃப்ரீயாக தான் இருக்குது. வீல் பேஸ் பார்த்துக்கிட்டோன்னா டாட்டாக்கு 2250 mm, இந்த சாத்திக்கு 2250 mm தான். ஸோ ரெண்டுமே ஒரே வகையாக தான் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை டாடா ஏஸ் 160 mm, அசோக் லேலண்ட் சாத்தியை பொறுத்தவரை 206 mmலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் சாத்திக்கு அதிகம்தான். லென்த் வைஸ்லேயுமே பார்த்துக்கிட்டோன்னா இப்போ டாடா ஏஸ் 4075 mm, சாத்தியை பொறுத்தவரை 4406 mmல கொடுத்துருக்காங்க. விட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா 1500 mm டாடா ஏஸுக்கும் 1663 mm சாத்திக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டோன்னா மற்ற டைமென்ஷன்ஸ்லேயுமே பெரிய விஷயங்கள் தான் வித்தியாசம் இருக்குது. முக்கியமாக ஹைட் 1858 mm, 1833 mmல கொடுத்துருக்காங்க. மற்ற விஷயங்கள்னு சொல்லும்போது நமக்கு இந்த டாடா ஏஸை விட சாத்தி சில டைமென்ஷன் வைஸில் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்துக்கிட்டோன்னா க்ரோஸ் வெயிட் தான். க்ரோஸ் வெயிட்டை பொறுத்தவரை 1950 kg டாடா ஏஸுக்கும் 2288 kgயில் சாத்திக்கும் கொடுத்துருக்காங்க. க்ரோஸ் வெயிட் வைஸ் பார்த்துக்கும்போது சாத்தி அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி பேலோடுமே அப்படி தான். பேலோடை பொறுத்தவரை டாடா ஏஸ் ஹெச்டி ப்ளஸ் 900 kg ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த அசோக் லேலண்ட் சாத்தி 1120 kg ஏற்ற மாதிரி இருக்குது. கியர் பாக்ஸை பொறுத்தவரை ரெண்டு வண்டிக்குமே 5 ஃபார்வர்டு அண்ட் ஒரு ரிவர்ஸ் கியர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கியர் பாக்ஸ் வைஸில் சேம் இது தான். சாத்தியை பொறுத்தவரை கேபிள் ஷிஃப்ட் மெக்கானிசம் வந்துருக்கு. முக்கியமாக ஸ்டியரிங் டாடா ஏஸை பொறுத்தவரை மெக்கானிக்கல் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சாத்தியை பொறுத்தவரை பவர் ஸ்டியரிங் வந்துடுது. அதுவுமே இது தான். ஏன்னா கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்கனால அதை பொறுத்தவரை பவர் ஸ்டியரிங் ரொம்ப தேவைன்னே சொல்லலாம். அப்புறம் பிரேக்ஸு ஃப்ரண்ட்டு ரெண்டு வண்டிக்குமே டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ரியரை பார்த்தோன்னா ட்ரம் பிரேக்ஸ் வந்துடும். முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் எல்எஸ்பிவி டைப் வால்வ் அரேஞ்ச்மெண்ட் இந்த சாத்தியில் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் அதிகமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாதிரி இருக்கும். ஏன்னா லோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளூயிட் ப்ரெஷர் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வண்டியில் உள்ள பிரேக்கிங் சிஸ்டம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஃப்ரண்ட் பேராபாலிக் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க டாடா ஏஸில். இதில் பேராபாலிக் 2 லீஃப் வித் டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வரும் வந்துடுது. அடுத்தது வண்டியை பொறுத்தவரை முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு சீட்டை பொறுத்தவரை ரிக்ளைனிங் சீட்டு வித் ஹெட்ரெஸ்ட்டோடு வந்துடுது டாடா ஏஸில். இந்த அசோக் லேலண்ட் சாத்தியை பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா டயர் முக்கியமான விஷயம். டயரை பொறுத்தவரை 155 R13 LT 8 ply ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. சாத்தியை பொறுத்தவரை 165 R14 L 8 ply ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் வைஸில் சாத்தி கொஞ்சம் பெருசு தான். ஃபியூல் டேங்கும் அதே மாதிரி தான். 30 லிட்டரில் டாடா ஏஸு கொடுத்துருக்காங்க. சாத்தியை பொறுத்தவரை 40 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. இது ஃபியூல் டேங்க் பாலி யுரேத்தின் இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ துருவப்பிடிக்குங்கிற கவலை கிடையாது. இப்போ வர வண்டிகளுக்கு அதை தான் முக்கியமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மைலேஜை பொறுத்தவரை டாடா ஹெச்டி ப்ளஸை பொறுத்தவரை 18 கிலோமீட்டர் கிளைம் பண்ணலாம். இந்த சாத்தியை பொறுத்தவரை 16 கிலோமீட்டர் கிளைம் பண்ண மாதிரி சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக மைலேஜும் ஒரு முக்கிய காரணம் தான் வண்டியை பொறுத்தவரை. அது மட்டும் இல்லை, கிரேடபிலிட்டி நல்ல இதாக இருக்குது. டாடா ஏஸுக்கு கொஞ்சம் அதிகமான கிரேடபிலிட்டி கொடுத்துருக்காங்க. 36% சாத்தியை பொறுத்தவரை 24% கொடுத்துருக்காங்க. இந்த வகையில் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் இப்போ சாத்தி ரீசெண்டாக லான்ச் பண்ண வண்டி தான். வாரண்டியை பொறுத்தவரை 2 வருஷம் வாரண்டியில் 72,000 கிலோமீட்டர் இந்த டாடா ஏஸை கொடுக்காங்க. சாத்தியை பொறுத்தவரை 5 வருஷம் வாரண்டியும் கொடுக்காங்க. 2 லட்சம் கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது புதிய செக்மெண்ட்டாக இருக்குது. அதே மட்டும் இல்லை, இது ஸ்டார்டிங் லெவல் வண்டினே சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸும் 6.3 lakhல டாடா ஏஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாத்தியை பொறுத்தவரை 6.49 lakhஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த அசோக் லேலண்ட் இந்த வண்டியை லான்ச் பண்ணதுக்கு காரணமே இந்த டாடா ஏஸுக்கு போட்டியாக அமையணுங்கிற ஒரு காரணத்துக்கு தான். ஏன்னா இந்த ரேட்டில் ஏற்கனவே இதில் அசோக் லேலண்டில் கிடையாது. அதுக்காக தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.